அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. என்னென்று சொன்ன மக்களே, எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி இருக்கும். நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போன பிறகு எங்களை என்ன மாதிரி இந்த உலகம் கதைக்குமெண்டு. ஏனென்று சொன்னா, இப்போ நாங்கள் முன்னுக்கு ஒரு கூட்டத்துல நிக்கிறோம் என்று சொன்னா எங்களை பற்றி நல்லா கதைப்பினோம். அதுவே நாங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியில போயிட்டோம் என்று சொன்னா சொல்ல தேவையில்லை. அப்படியான விஷயங்கள் நடக்கிற இந்த உலகத்துல நாங்கள் இறந்த பிறகு என்ன நடக்கும்னு சொல்லி நினைக்கிறதே ஆபத்தான ஒரு விஷயம். ஆனா இதை ஒருத்தர் செயற்பாடு நடைமுறை செயற்பாடாவை செஞ்சு பார்த்துருக்க. நான் இறந்த பிறகு என்னை எப்படி மரியாதை செலுத்துவார்கள், என்னை பற்றி எப்படி கதைப்பார்கள், எனக்கான செயற்பாடுகள் எவ்வாறு செய்வார்கள் என்று சொல்லி பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகர், அந்த நகர்ல இருக்கக்கூடிய 74 வயதுடைய ஒரு முதியவர். இவர் ஒரு ஏற்பாடு ஒன்று செய்திருக்கிறார். அதை பற்றி தான் உங்களோட நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள போறேன். சினிமாவையே மிஞ்சின ஒரு செயற்பாடா இருக்குது. அப்ப அதை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்வோம். எல்லாருக்குமே இந்த ஒரு இது இருக்கும். ஏனென்றா இப்போ நாங்கள் இருக்கைக்கு எல்லாரும் நல்ல மாதிரி செய்யணுமே. நான் ஒருவேளை நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போனோம் என்று சொன்னா எங்களை பற்றி என்ன கதைப்பினோம், என்னெல்லாம் செய்வினோம் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எப்படி செய்வினோம் என்று சொல்லியே நாங்கள் நிறைய யோசிச்சு கொண்டிருப்போம். இவர் அதை நடைமுறையாவே செயற்படுத்தி பார்த்திருக்கிறார். ஒரு சினிமாவில் நான் இதை பார்த்தேன்னா, அவர் தன் குடும்பத்தை ஒன்றிணைக்கிறாக்காக சிவகார்த்திகை என்ற படம், அதுல எல்லாருமே வெளிநாட்டுக்கு போயிட்டினா வெளிநாட்டுல திரும்ப வந்தா தான் திரும்ப வரணுமென்று கேட்டுக்கொண்டிருக்க, யாருமே வரையில. அப்ப அந்த குடும்பத்தை ஒன்றிணைக்கிறதுக்காக அவர் இருந்த மாதிரி நடிப்பார். அது ஒரு படம். ஆனா இங்க உண்மையிலேயே ஒருத்தர் அது நடைமுறையில காட்டியிருக்கிறாரு. 74 வயதுடைய அந்த முதியவரை பற்றி தான் பார்க்க போறோம். பீகார் மாநிலம் கராரூல குஜாஜ் தொகுதியில இருக்கக்கூடிய கொஞ்சி கிராமம். இந்த கிராமத்துல தான் மோகன்லால் என்று சொல்லக்கூடிய அந்த 74 வயதுடைய முதியவர் வசிச்சு வருகிறார். இவர் முதியவர் என்று சொல்றதையும் விட இவருடைய செயற்பாட்டுக்கு இளைஞர் என்று சொன்னா கூட ஆச்சரியம் இல்லை. வெடி கூட வெடிக்குது. நாளைக்கு தீபாவளி வரப்போது. நான் இந்த வீடியோ எடுக்கிற நேரம் தீபாவளி நேரம். ஸோ எல்லாருமே அட்டாளையும் பட்டாளையும் வெடிகள் கொளுத்தி கொண்டிருக்கணும். சரி, அது ஒரு பக்கம் நடக்கட்டும். அப்ப இவர் என்ன யோசிக்கிறார் என்று சொன்னா, நான் இறந்த பிறகு இந்த சமுதாயம் என்ன எப்படி பார்க்கும். ஏனண்டா இவர் சும்மா ஆள் இல்லை, நிறைய சேவைகள் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆள். மக்களுக்காக நிறைய சேவைகள் செஞ்சவர். அதோடு பாத்தீங்களா சொன்னா, மழை காலங்கள்ல எல்லாம் இந்த இறந்த பூத உடல்களை தகனம் செய்யறது ஒரு கடினமான ஒரு விஷயம். அது இந்த தகனம் செய்யற நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அது ஒரு கடினமான ஒரு விஷயம். அப்ப அதுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் செய்யலாமோ என்று சொல்லி இவர் யோசிச்சுட்டு அந்த தகனத்தை எவ்வாறு செய்யலாம் என்று சொல்லி அதை கூட உருவாக்கி கொடுத்திருக்கிறார் இந்த 74 வயது நிரம்பிய மோகன்லால் அவர்கள். அப்ப இவர் குடும்பத்திட்ட போய் கேட்டிருக்கிறார், நான் இறந்த பிறகு இந்த சமுதாயம் என்ன எப்படி பார்க்கும், அது நான் ஒருக்கா செய்ய ஆசைப்படுறேன் என்று சொல்ல, குடும்பமும் இது ஒரு நிகழ்வு மாதிரியே அரங்கேற்றி இருக்குது. அதாவது இவருடைய பூத உடல் வைக்கிறதுக்கு என்று சொல்லி ஒரு சவப்பட்டி, வந்த மக்களுக்கு விருந்துபசாரம், ஏதாவது மரண சடங்குல விருந்து உபசாரம் கொடுத்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ? ஆனா மோகன்லால் இருந்த நேரத்துல விருந்து உபசாரம் கொடுக்கப்பட்டிருக்குது மக்களுக்கு. கடைசி வரைக்கும் இவர் இறக்கல என்று சொல்லி தெரியாது. அப்போ நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்வுதான் சொல்லணும். நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்குது. இவற்றை பூத உடலை தகனம் செய்யறதுக்குமே கொண்டு போயாச்சு. அங்க போனோன்னா இவற்றை பூத உடலும் தகனம் செய்யப்பட்டுட்டது. எப்படி என்று சொன்னா, இவற்ற உடல் போலயே ஒரு பொம்மை ஒன்று ரெடி பண்ணி, அந்த ரயனின்ற ஒரு படத்துல ஜோதிகாவை நம்ப வைக்கிறதுக்காகவே ரயனி எரிக்கணும், அதுக்காகவே ஒரு பொம்மை ஒன்றை ரெடி பண்ணி எரிப்பினும். அது போல மோகன்லாலையும் ஒரு பொம்மை ரெடி பண்ணி அந்த பொம்மையை தகனமும் செய்தாச்சு. அப்ப மக்கள் எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி அடுத்த கட்டமா அவன் நடவடிக்கையை பார்த்து கொண்டு போற அந்த நேரத்துல சவப்பட்டிக்குல இருந்து திடீரென்று ஒரு ஆள் எழும்புது. யார் என்றால் எழும்புதுன்னு பார்த்த, ஒருவேளை மோகன்லால் ஆவியோ என்று சொல்லி மக்கள் எல்லாருமே பதறி அடிச்சு கொண்டு போகினோம். அப்படி போற அந்த நேரத்துல தான் தெரிய வருது, மோகன்லால் அவர்கள் இறக்கல. மோகன்லால் அவர்கள் தாங்கள் இறந்த பிறகு என்ன நடக்கும் என்று சொல்லி ஆராய்ஞ்சு பார்த்திருக்கிறார். அதுக்கான ஒரு செயற்பாடா தான் இந்த செயற்பாடு இருக்குதுன்னு சொல்லி. இதை பற்றி மக்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மோகன்லால் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மோகன்லால் அவர்கள் அந்த செயற்பாடு செய்கிற அந்த நேரத்துல நீங்கள் அந்த இடத்துல நின்றிருந்தா உங்களோட மனநிலை என்னவா இருந்திருக்கும்?
இவ்வளவு தூரம் செலவழிச்சு ஒரு செயற்பாட்டை செய்திருக்கிறார். அதுல ஒரு நல்ல விஷயமா விருந்துபசாரமும் கொடுத்திருக்கிறார். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி. உண்மைக்குமே நாங்கள் இறந்தா பிறகும் எங்களை பற்றி மக்கள் நல்ல மாதிரி கதைக்கணும் என்று சொன்னா நாங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும். சில உலகம் வாழ்ந்தாலும் மேசும் தாழ்ந்தாலும் மேசும், பழிக்கிறதுன்றது அது பரலோகம் போனாலும் தீராத ஒரு விஷயம் எங்கண்ட மக்களுக்கு. அப்ப நாங்கள் அதை ஒரு குறையா எடுக்கல. ஆனா எங்கண்ட மனச்சாட்சிக்கு நாங்கள் இறந்தா பிறகும் இந்த பூமியில வாழணும்டா ஏதாவது 4 நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு முதல்ல நாங்கள் நல்லவர்களாக இருக்கலாம். அதை தாண்டி எங்களுக்கு மிஞ்சி இருக்கைக்காக மக்களுக்கு கொடுக்கலாம். சமுதாயத்துக்கு தீங்கிளைவிக்காத செயற்பாடுகளை செய்யலாம். சமுதாயத்துக்கு தீங்கிளைவிக்க கூடியவர்களை ஆதரிக்காம விடலாம். அப்படியான விஷயங்கள் செய்ய நாங்கள் நிறைய விஷயத்துல நாங்கள் இறந்தா பிறகும் வாழும். இன்றை வரைக்கும் பாரதியார் அவர்கள் பேசப்படுகிறார்கள். இன்றை வரைக்குமே கம்ப ராமாயணம் எழுதின கம்பர் அவர்கள் பேசப்படுகிறார்கள். இன்றை வரைக்குமே ஔவையார் அவர்கள் பேசப்படுகிறார்கள். அப்போ இவ்வாறு ஒவ்வொருத்தருமே இன்றை வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னா அவர்கள் தாங்கள் இந்த உலகத்துல வாழைக்க பிற்காலத்துக்காக ஏதோ ஒரு விஷயம் செய்துட்டு போயிருக்கிறார். அதாலதான் இன்று வரைக்கும் அன்னை தெரேசா அவர்கள் என்று சொன்னாலே கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு அவருடைய செயற்பாடுகள் இருக்கின்றன. அப்ப நாங்களும் ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்ய கண்டிப்பா இந்த சமுதாயம் எங்களையும் ஒரு நாள் போற்றும். இந்த விஷயத்தை சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். இது பற்றிய கருத்துக்களை மறைக்காம பதிவிடுங்க. நன்றி.